நம்மளுக்கு உதவி பண்ணுறாங்கன்னா அது கடவுளாக தான் இருக்க முடியும். கடவுள் உதவி பண்ணி நம்மளுக்கு இந்த இடத்துக்கு நம்மள வர வச்சுருக்காரு. இது என்னோட 15 வருஷ கனவு. நான் கடை வைக்கணும் அப்படின்னுட்டு வேலைக்கும் போவேன். காலையில் வேலைக்கு ஹோட்டல் வேலைக்கு போவேன் ஃப்ரெண்ட்ஸ் நான். அதுக்கப்புறம் வந்து வீட்டில் துணி தைப்பேன், பசங்களை பார்க்கணும். அதுக்கப்புறம் ஒரு கடைக்கு வேலைக்கு போவேன் 2:30 மணிக்கு. அதோட நைட்டு 9 மணிக்கு தான் வருவேன் வீட்டுக்கு. 3 இடத்துலையும் நான் ரொம்ப கஷ்டப்பட்டேன் ஃப்ரெண்ட்ஸ். நான் சொல்ல முடியாது, அந்த அளவுக்கெல்லாம் கஷ்டப்பட்டுருக்கேன். எனக்கு இது வரைக்கும் யாரும் சொந்தமும் பந்தமும் சரி, அம்மா வீட்டு சைடும் மாமனார் வீட்டு சைடும் எங்களுக்கெல்லாம் யாருமே உதவி பண்ணதில்லை ஃப்ரெண்ட்ஸ். எனக்கு அப்பா அம்மாவும் இல்லை. நான் ஒரே பொண்ணு தான். அப்பா அம்மாவும் இறந்துட்டாங்க. அண்ணன் தம்பி யாருமே இல்லை கூட. நான் ரொம்ப கஷ்டப்பட்டு இந்த இடத்துக்கு வந்திருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ். ஆனால் வந்து பேசினிருந்தவங்க கூட யாருமே பேசலை. பேசுறதை நிறுத்திக்கினாங்க. தெரியல என்னன்னு தெரில ஃப்ரெண்ட்ஸ். எனக்கு எல்லாமே கடவுள் பார்க்கட்டுமே. நம்மளுக்கு மேலே ஒருத்தர் இருக்காருல்ல, அவர் பார்க்கட்டும் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாத்தையும். நம்ம யாரையும் கெடுதல் பண்ணல, ஏமாத்தலை, யாருக்கும் துரோகம் பண்ணலை. கடவுள் காட்டுற பாதையில் நான் போயிட்டுருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ். நான் கடவுள் காட்டுற பாதையில் போகிறேன். யார் என்னை கஷ்டப்படுத்துகிறாங்களோ அது அவர் பார்த்துப்பார். என்னை கஷ்டப்படுத்துகிறவங்களோ அவர் பார்த்துக்கட்டுமே. யாரும் பார்க்க வேணாம் ஃப்ரெண்ட்ஸ். சாரி ஃப்ரெண்ட்ஸ், உங்களை டிஸ்டர்ப் பண்ணியிருந்தால் சாரி. மனசு ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு. சர்ச்சில் உட்காந்து என்னால் ஜெபம் பண்ண முடியல. சாரி ஃப்ரெண்ட்ஸ். பாய்.